வணக்கங்கய்யா. வணக்கம்யா. வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கய்யா. என் பேர் ரங்கநாதனியா. நான் வந்து காஞ்சிப்பாடி வில்லேஜ். இது நாங்கள் சென்னையில் இருக்கோம். ரிட்டையர்டு ஆஃபீஸர் ஃப்ரம் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ். எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் முன்னாடி? நான் சென்னை உர தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். விஜய் உரம் நண்பர் சுரேஷ் பாபு அவரும் வந்து இதில் தான் எம்எஃப்எல்ல தான் ரிட்டையர் ஆகிட்டார். ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டார். நாங்கள்லாம் இப்போ வந்து ஆர்கானிக்கில் இறங்கிட்டோங்க. வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணோம். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணோம். இருந்தாலும் இப்போது நாங்கள் ஆர்கானிக்கில் இறங்கியிருக்கோம். அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு இயற்கையாக விவசாயம் பண்ணணும், விவசாய இடுபொருட்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கணுங்கிற கான்செப்டில் நாங்கள்லாம் இங்கே இடம் வாங்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன உரம் பண்ணிட்டு இருக்கு சார் நீங்கள்? இங்கே நம்ம வந்து மண்புழு உரம் ரெடி பண்ணுறோங்க. எத்தனை ஏக்கர் சார் இது? இது கிட்டத்தட்ட 4 ஏக்கர் இருக்குது. 4 ஏக்கர்லேயே மண்புழு உரம் தான்? 4 ஏக்கரில் 2 ஏக்கர் மண்புழு உரம், பாதி வந்து அங்கே இயற்கை விவசாயத்துக்குள்ள சப்போட்டா, லெமனு, தென்னைமரம் எல்லாம் இருக்குது. இப்போ இடுபொருளாக செய்கிறதுனால இதை வந்து பரவலாக பல முறையில் ட்ரை பண்ணி நம்ம வெர்மி கம்போஸ்ட்டு மேஜராக செய்கிறோம். இதில் ஒரு 10 பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால லீவு அவங்களுக்கெல்லாம். என்னைக்காச்சும் டிமாண்ட் ஹெவியாக இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து வேலை செய்வாங்க. அதுவும் இது மாதம் ஆடி மாதங்கிறதுனால அவங்களுக்கு சொந்த வேலைகள் நிறையா இருக்குங்கிறதுனால அவங்க இன்றைக்கி வர முடியல. இல்லாட்டி கண்டினியூஸாக மேக்ஸிமம் வேலை கொடுத்துருவோம். ஒரு 5 பேர் மினிமம் வேலை செய்வாங்க. சரி, என்னென்ன மெத்தடில் இங்கே பண்ணிட்டுருங்க சார்? அது வந்துங்க இப்போது ரியலாக வந்து ஷெட்டு மெத்தடுங்க. அது ஆமாம், அங்கே பார்க்குறோம். அங்கே இருக்கிறது ஷெட்டு மெத்தடுங்க. அந்த ஷெட்டு மெத்தடில் அங்கே போயிடலாமா சார்? போகலாங்க. சரி, ஓகே. என்னென்ன மெத்தடில் இங்கே பண்ணுறீங்க சார்? ஷெட் மெத்தடு, ஓப்பன் மெத்தட், யார்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் மரத்தடி, அப்புறம் நல்ல க்ரீன் ஷேட் நெட் போட்டுங்களா? ஷேட் நெட் போட்டுங்க. அது இல்லாமல் ப்ளைனாக ஓப்பன் ஏரியாவிலே மரத்தடியில் இப்படியெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் சார் ஒரே முறையில் பண்ணிட்டு போனோம்? மண்புழு ஒரே முறையில் பண்ணாமல் எதுக்கு இத்தனை முறை? எதுக்கு? எத்தனை கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இது முத போட்டது இதுதாங்க. இந்த ஷெட்டுங்களா? இந்த ஷெட்டு தாங்க. இதில் போடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கம்போஸ்ட் ஆகுது, டிலே ஆகுது. இந்த ஷெட் மெத்தட்லைங்களா? ஷெட் மெத்தடில் டிலே ஆகுது. காஸ்ட் ஆல்சோ என்ன காஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். ஓகே. ப்ராசஸ் ஆல்சோ இது டிலே. என்னன்னா இங்கே டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஏரியா திருவள்ளூரில் காஞ்சிப்பாடிங்கிற ஏரியா உங்களுக்கு அதிக வெயில் இருக்கிறதுனால ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சர் தாங்க இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இதை டீகம்போஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா மண்புழு வந்து ஈரப்பதத்தை நிறைய விரும்பக்கூடியது. ஈரத்தை விரும்பாது, ஈரப்பதத்தை தான் விரும்பும். என்ன ரீசன்னா தண்ணி நிறையா இருந்ததுன்னா மேலே பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மேலேயே ஊர்ந்துட்டு இருக்கும். இதுங்க வந்து உள்ளே இருக்கணும், ஆனால் ஈரமாக இருக்கணும். ஹியூமிடிட்டியும் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா ஜம்முன்னு இவங்க சாப்பிட்டுட்டு நமக்கு சீக்கிரம் டீகம்போஸ் பண்ணி தருவாங்க. அதனால் இந்த முறையில் போட்டதில் எங்களுக்கு அந்த டிலேடு ப்ராசஸ்னால அடுத்தது ஓப்பன் ஏரியாவுக்கு போனோம். அப்படிங்களா? ஓப்பன் ஏரியாங்கிறது அங்கே இருக்குங்க. இப்படியே பார்க்கலாம். ஓப்பன் ஏரியா வித் ஷெட்டு. இந்த போட்டிருக்கீங்க இது ஓப்பன் ஏரியா ஷெட்டு. ஓப்பன் ஏரியா ஷெட்டுன்னா உங்களுக்கு டார்க்னஸ் வேணும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதனால டார்க் ஷேட் நெட்டு போட்டு அதுங்களுக்கு மேக்சிமம் வெயில் படாமல் விட்டுருவோம். ஈரப்பதம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நைட்டில் நல்லா கிரால் பண்ணி ஜம்முன்னு சாப்பிடுவோம். இது காத்தோட்டமாகவும் இருக்குங்களா, ஓரளவுக்கு ஹீட்டு வந்து ரொம்ப இருக்காது. ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் நிறைய ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு ஈரப்பதம் கிடைச்சிடும். அடுத்ததுக்கு போகும். இது வந்து ஷெட் மெத்தடு, அது ஓப்பன் மெத்தடு. ஓப்பன் மெத்தடு வித் பிளாக் ஷேட் நெட். ஆனால் எல்லாத்துக்குமே ஷேட் நெட் இருக்குங்க. ஒரே ஃபார்ம் யார்டுக்கு மட்டும்தான் ஷேட் நெட் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அது மரத்தடியில் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த டூம் மெத்தடில் இது வந்து ஹைட்டில் போட்டு பார்த்தோம். அடுத்தது லோ டூமில் போட்டு பார்த்தா அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த யார்டோட அந்த யார்ட்லேயும் எங்களுக்கு ஓரளவுக்கு ஈல்டு நல்லா இருக்குது, செலவும் கம்மி. ஓகேங்களா? அதனால் இந்த மெத்தடில் வந்து லோ லெவல். இதுவும் அதே ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் தான். ஷேட் நெட் லோ லெவல்ன்றீங்களா? லோ லெவல் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப காற்றடிக்காமல் அதுங்களுக்கு வந்து என்னென்னா கொக்கு நாரெல்லாம் நிறையா வந்து மேய்ஞ்சிடும்.
என்னமோ கம்மியாக இருக்குது, இல்லாட்டி அதுங்களும் வந்து சாப்பிடும், எலி சாப்பிடும். இந்த மாதிரி டேமேஜஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இதுதாங்க இதில் உள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இதுவும் அதே மெத்தட் தான், பட் இது ரோல் லெவல் மெத்தட். இந்த மெத்தடில் வந்து ஓரளவுக்கு இதுவும் நல்லா தான் இருக்குது இல்லை. அடுத்தது போனோன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனோம்னா ஷெட்டு மெத்தட். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஒன்று ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது அந்த ஷெட்டுங்க. இதில் நாங்கள் அப்போ என்ன பண்ணோம்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். எப்படின்னா அந்த ஷேடை போடுறோம்ல, அதுக்கு பதிலாக வைக்கோல் போட்டுருந்தோம். அப்படி போகலாம், வைக்கோல் போட்டிருந்தோம். வைக்கோல் வேஞ்சி ஒரு, அதாவது அந்த கோரப்புல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வேஞ்சி இதில் போட்டிருந்தோம். அது வந்து என்னன்னா நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹியூமிடிட்டி கிடைக்கும், சீக்கிரம் டீகம்போஸ் ஆகிட்டு இருந்து இப்படி வாங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டது. இதில் என்னென்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால எலி தொல்லை நிறையா இருக்குது. பட் இது வந்து நல்லா அந்த வைக்கோல்லாம் போடும்போது நல்ல கூலாக இருந்ததுங்க. நல்லா உங்களுக்கு அதுங்க வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பட் இந்த மெத்தடில் நமக்கு டேமேஜஸ் நிறையா இருக்குங்கிறதுனால இதை கொஞ்சம் ஓரளவுக்கு லிமிட்டடாக வச்சுட்ருக்கோம். பட் இதுதான் பெஸ்ட்டு மெத்தட். ஷெட்டு போட்டு வைக்கோல் வேஞ்சிடணும். வைக்கோல் வேயும் போது என்னென்னா நல்ல கூலாக இருக்கும், ஹியூமிடிட்டி லெவல் நல்லாயிருக்கும், ஹீட் ரொம்ப இருக்காது. அப்போது இதுங்களுடைய மல்டிப்ளிகேஷன் அண்டு சாப்பிட்றது, அதனுடைய ஹெல்த்தினஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டியில். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா எலி தொல்லை இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணி பண்ணணும். எலி தொல்லை நிறையா இருக்குது. இந்த எலி தொல்லை இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பாம்பு வருது நிறையா. இது ஒரு மெத்தட் ஆச்சுங்களா. வாங்க அடுத்தது போகலாம். இப்படி வாங்க. இதுதான் சொன்னேன், அந்த லோ லெவல் மெத்தட் சொன்னேன் இல்லையா, அது பார்த்தது அந்த லெவல். இதுவும் இங்கேயும் அதே தான். இப்போ இங்கே இருக்கிறது வந்து இதுதாங்க ஓப்பன் யார்டு மெத்தட். இது ஓப்பன் யார்டு மெத்தட், மரத்து நிழலில் பண்ணுறது. இது ஈல்டு நல்லா இருக்குது. எப்போ நல்லா இருக்குன்னா வெயில் காலம் இல்லாத காலத்தில் நல்லா இருக்கு. சரிங்களா. இது வெயில் இல்லாத காலத்தில் இந்த மெத்தட் வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும். இதுதாங்க இதில் உள்ள ட்ராபேக்ஸ். நாங்கள் இதெல்லாம் வந்து சொந்தமாக ப்ராக்டிக்கலாக ஒன்று செஞ்சு பார்த்து அனுபவித்து இந்த ரிசல்ட் வந்திருக்கும். இது செலவே இல்லாத மெத்தடு. பட் என்னென்னா டெஃபினட்டாக இதுக்கு தண்ணி டெய்லி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. தண்ணி கொடுக்கல அப்படின்னா என்னன்னா இந்த மண்புழு என்ன செய்யும், மேக்சிமம் ஈரப்பதம் இல்லைன்னா அதனுடைய லெவல் குறைஞ்சி உள்ளே போயிட்டே இருந்து ஓரளவுக்கு இந்த மண்ணில் வந்து இந்த புழுக்கள் வாழறதுக்கான இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஹார்ட் லேண்டில் வாழறது ரொம்ப ரொம்ப கம்மி. கொஞ்ச நாள் கழிச்சு அழிஞ்சு போயிடும். இதே லெவலுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு ஒரு 1/4 அடி 1/2 அடி தான் மண்ணுக்குள்ளே போகலாது. சரி, இப்போ இந்த இருக்கிற மெத்தடில் இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு அப்படின்றீங்களா? இது வந்து நிறையா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி லெவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். வெயில் ரொம்ப இல்லாமல் இருந்ததுன்னா இதுதான் மரத்துக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்குது. இதுதான் இருக்கிற மெத்தட். இதுதான் டெய்லி மேனேஜ் பண்ணணுங்கிறத மனசில் வச்சுக்கணும். நான் செலவே இல்லாமல் மண்புழு உரம் பண்ணுறேங்கிறவங்க அந்த கவர் போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்கிறதுக்கு பதிலாக இதில் பண்ணால் எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாம். பட் என்னென்னா டெய்லி பராமரிப்பு அவசியம். சரிங்க சார். இப்போ மண்புழு ஒரு பெட்டு போட போகிறீங்கன்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும்? முதல்ல வந்து நம்ம அதேமாரி பிட்டு போடுவோம். இது வந்து ரெடியாக இருக்கா? இதேமாரி லீவ்ஸ் மேக்ஸிமம் வேஸ்ட்டு டீகம்போஸ்ட் லீவ்ஸ் போட்டுருவோம். இப்போ இங்கே இருக்க இது வந்து வாங்க இதை போட்டுருவோம். இது இப்போதைக்கு நாங்கள் ரெடி பண்ண போகிறதில்ல, அதனால் இங்கே காமிக்கிறோம். இது ஒரு இந்த மாதிரி இலைகளை போஸ்ட்டு போட்டுருவீங்களோ? ஃபஸ்ட்டு இருக்கிற புல்லுகள் எல்லாத்தையும் ஒன்றாந்து உள்ளே போட்டுருவோம். இதை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு குஷன். எதுக்கு? கீழே இப்போ மண்புழு உள்ளே இருக்குங்க எங்கள்கிட்ட, அடியில் இந்த பூமியில் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மேய்ஞ்சிருக்கும். அது தெரியல உங்களுக்கு. ரைட், ஓகே. அது வந்து என்ன ஆகும்னா சாணியை போட்டோன்னா அவங்க சாணியை சாப்பிட்றது ரொம்ப பிரியப்படுவாங்க. அது மேலே வந்து கிரால் பண்ண ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு சாணியை போட்டுருவீங்க. இது மேலே சாணியை போட்டு நல்லா க்ளோஸாக எடுக்கணும். இல்லை சார், ஃபஸ்ட்டு இப்போ வெறும் தரையில் என்ன போடுவீங்க? ஃபஸ்ட்டு வெறும் தரையை போடுறது. வெறும் தரையில் வெறும்
புல்லை மட்டும் இது மட்டும் போடுறீங்க புல்லுங்களை. இது 2 அடி அகலத்துக்கு பரப்பி இருக்கோமா, இருக்கிற வேஸ்ட்டுங்க எல்லாம் காஞ்சது வைக்க வச்சிருக்கோம் பாருங்க, அதெல்லாம் கொண்டாந்து இறக்கி இதை பெட்டு போட்டுரும். பச்சையா இருக்கு சார், பரவாயில்லையா அது? பச்சை நல்ல பெஸ்ட்டு, பச்சை பிரச்சனை கிடையாது. ரொம்ப திக்காலாம் போட போகிறதுக்குள்ள ஒரு 4 mm 5 mm தான் திக்னஸ் இருக்கும் இதனுடைய லெவல். சாணியை கொட்டியாச்சுன்னா குஷன் என்னத்துக்குன்னா அந்த இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கான மண்புழு ரெடியாக இருக்குல்ல உள்ள, அவங்க வந்து ஈஸியாக இதில் வந்து எக்கு லே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பச்சை இதுலைங்களா? பச்சைங்கிறது இல்லை, கேப்பு நிறையா இருக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று இப்போ கேப்பு வந்துடும்ல இதில், அதுங்க வாழறதுக்கான தகுதியான இடமும் ப்ளஸ்ஸு கேப்பு நிறைய இருக்கும்போது பச்சைங்கிறது இல்லை. சாரி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, மக்களும் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. பச்சைங்கிறது இல்லை, இந்த இலைங்க தழைங்க இருக்கும்போது என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று கேப் விழுந்துடும். அந்த கேப்பில் வந்து அதுங்க முட்டை போடுறதுக்கு வசதி. ஸோ அது அடுத்த 10 நாள் 15 நாளைக்குள்ளே பொறிஞ்சு உங்களுக்கு ஃபீல்டு உள்ள டெவலப் ஆகிடும். சரி சரி, ஃபர்ஸ்ட் இது பெட்டு போட்ட பிறகு அந்த சாணி இதோ கொட்டி இருக்கு இல்லைங்களா? ஆமாம், எரு கொட்டிருந்தீங்க. ஆமாம், அந்த எருவை கொண்டாந்து இதில் கொட்டணும். வீட்டுக்கு சரி கொட்டிடுறீங்க. வீட்டுக்கு 2 அடி அகலம் 2 அடி உயரம் போட்டு க்ளோஸாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி 2 வேளை கொடுக்குறீங்களா 3 வேளை கொடுக்குறீங்களாங்கிறது ஆரம்பத்தில் 2 வேளை, போக போக ஒரு நாளைக்கு 1 வேளை. 45லேருந்து 60 நாள் உங்களுக்கு ஈல்டு வந்து அதேமாரி ப்ராடக்ட் வர ஆரம்பிக்கும். மண்புழு ரெடி ஆகிடும். அந்த ரெடியான ப்ராடக்டை நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே பேக்கிங்க்கு எடுத்துக்கணும். சரி சார், இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேசணும் மண்புழு எடுத்து. இதில் புழு நம்பர் நீங்கள் என்ன புழு பயன்படுத்துகிறீங்க? யூஜினியா ஒன்று, இன்னொன்று வந்து ஐஜினியான ஒன்று. 2 வெரைட்டி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். 2மே ஆஃப்ரிக்கன் வெரைட்டி, யூரோப்பியன் வெரைட்டி. இது வந்து லோக்கலாக இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ண புழு ஆரம்பத்தில் கொண்டாந்து விட்ட புழு இங்கே தான் இருக்குது. இது லோக்கல் மண்புழுவோடையும் இன்ப்ரீட் ஆகிருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். சரிங்க சார், நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ மண்புழு வாங்கி வந்து விட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? 1 கிலோ விட்டாங்க. இந்த 2 ஏக்கர்ல வந்து 1 ஏக்கர் அந்த தொட்டிக்கு முறையில் பண்ணோன்னு சொன்னாங்க. ஆமாம், அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஷெட் மெத்தட். ஆமாம், ஃபர்ஸ்ட் காமிச்சிங்க. டூம் ஷெட்டு. ஆமாம், அந்த டூம் ஷெட்டில் 1 கிலோ மண்புழு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இனப்பெருக்கம் பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த புழு மட்டும் எடுத்துக்க காரணம் சார்? நாட்டு புழு எடுத்துக்கலாம் சார், இந்த புழு எடுத்து. லோக்கல் புழுவில் வந்து என்னன்னா அவங்க வந்து மேலேயே மேய மாட்டாங்க. பகலாயிடுதுன்னா டீப் இன்சைடு பர்ரோயிங் டைப்புன்னு சொல்கிறது. அவங்கெல்லாம் வந்து பர்ரோயர்ஸ், ஆழம் போயிட்டே இருப்பாங்க, பர்ரோ பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டே இருப்பாங்க. இவங்க மேலேயே மேய்வாங்க. நம்ம போடுறது மேலே தான், அதனால் மேலேயே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த வெரைட்டி தான் பெஸ்ட் வெரைட்டி. நம்ம ஊர் லோக்கல் டிரெவிடியன் வெரைட்டி எல்லாமே டீப் சாயில் போகக்கூடியது. டீப் போயிட்டு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஈரம் வரும்போது மேலே வந்து சாணியை போட்டுட்டு புதுசாக சாப்பிட்றதுக்கு உள்ளே போயிடுவாங்க. அவ்வளோ ஈரம் இருந்தால் தான் மேலே வருவாங்க, இல்லாட்டி அதர்வைஸ் தே வில் பி டம்ப் இன் சைடு, ஒரு கல்லுக்கு டீல அப்படி மறைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதனுடைய லெங்க்த்து வந்து 4 அடி வரைக்கும் கூட வளர்கிறதுக்கு இருக்குது. இவங்க வந்து மேக்ஸிமம் 6 இன்ச்சஸ், ஃபுல் க்ரோன் வந்து 6 இன்ச்சஸ் இருக்கும். சின்னதாக அதுதான் அந்த ஸ்டேஜில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. சரி சரி, இப்போ எத்தனை நாள் மண்புழு தயாராகும்? 60 நாள்லையா 45 நாள்லங்க சார்? நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து 45லேருந்து 60 நாளைக்கு வரைக்கும். 60 நாள். இப்போ மண்புழு தயாராகிடுச்சு, அது இது ரெடி ஆகிடுது. ஈரம் காஞ்சதுன்னா நாளைக்கு நாங்கள் வச்சு எடுத்து. சரி, எப்படி தெரியும் நம்மளுக்கு மண்புழு தயாராகிடுச்சு? பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலையோடு எடுத்து பார்த்தீங்கன்னாலே இதை வந்து நல்லா நைஸாக மெயிரும் இருக்க வரேன், அது சுரண்ட வேணாம். அதில் பார்த்தீங்கன்னா நைஸ் கிரானியூல்ஸ் தெரியும் பாருங்க, ஜீரகம் மாரி இருக்கா, கொஞ்சம் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? அதுதாங்க உரம் மெயினாக உள்ள ஜீரகம் மாதிரி இருக்கிறது. இந்த வெரைட்டிஸ் போடுற சாணி, இந்த வெரைட்டிஸ் போடுற சாணி அதேமாரி இருக்கும். இதை வந்து நம்ம மேக்சிமம் வந்து இண்டிவிஜுவலாக பிரிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப நைஸ் ஐட்டம். ஒரு 70 to 80% இதுங்க இருக்கிற மாதிரி லெவலில் நாங்கள் மேலோட சுரண்டி எடுத்துருவோம். ஈரம் இல்லைனாலே என்ன ஆகிடும், அதுங்க உள்ளே போயிடுது இல்லையா, அப்போ நாங்கள் மேலோட வழித்து எடுத்துட்டு இன்றைக்கி சாயங்காலமாக வழித்து வச்சோன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா எடுத்துக்கொண்டு ஜலிக்கிறதுக்கு அனுப்பிச்சிடுவோம். சரி, எப்படி ஜலிக்கிறாங்க பார்த்துலாமா சார்? இதோ வரங்க, ஒரு நிமிஷம் உங்களுக்கு இன்னொரு ஐட்டம் காமிச்சிடுறேன். இப்போ வந்து இதுங்க மண்புழு எப்படி உள்ளே இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இது ஒரு வெரைட்டிங்க. இது வந்து இஜீனியஸ் ஃபெட்டிடான்னு நினைக்கிறேன். இன்னொன்று ரெட் ரெகுலர்னு செக்கச்சவேர்னு இருக்கும். அது
இது ஒரு வெரைட்டிங்க நம்ம ஊரில். இதுவும் ஒரு ஆப்பிரிக்கன் வெரைட்டி தான். பட் அதனுடைய ரியல் குவாலிட்டி வந்து இதை பார்த்தீங்கன்னா இது செல்ஃப். இதுக்கு சாவு உண்டா சார்? நிச்சயமாக உண்டு, நிச்சயமாக உண்டு. எத்தனை? இது வந்து மேக்ஸிமம் லைஃப் வந்து 2 மாதத்துலேருந்து 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் லைஃப். இது அதுக்குள்ளே வந்து அதனுடைய மெயின்டைன் ஆகலை அப்படின்னா முன்னாடியே செத்து போயிடும். சரி சார், இப்போ இந்த 2 மாதத்தில் அது 2 வருஷத்தில் எவ்வளோ குட்டி போடும், அதை பற்றி எதனா தெரியுமா உங்களுக்கு? இது வந்து இதனுடைய குவாலிட்டி மண்புழுங்கிறதே வந்து என்னென்னா மேல் அண்ட் ஃபீமேல் கலந்தது தாங்க மண்புழு. அதாவது 2 உறுப்புமே அதுங்களுக்கு உண்டு. ஸோ செல்ஃப் ப்ரீடிங் தான். நல்ல ஒரு ஃபைன் அட்மாஸ்பியர் அதுங்களுக்கு இருந்ததுன்னா கண்டினியூஸாக எக் லையிங் ப்ரீட் ஆகிட்டே இருக்க போகுது. சரி சார், இப்போ 1 கிலோ விட்டு நீங்கள் இப்போ உங்கள் பனையில் எவ்வளோ கிலோ இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஒரு 1000 கிலோ இருக்கும். 1000 கிலோ இருக்கும். எங்கே தோணாலும் மண்புழு தான் இருக்கும். கையை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் கையை வச்சு பாருங்கள். அதான் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தேன் சார், அவ்வளோ மண்புழு இருந்ததுங்களா? ஆமாம். இது வந்து இப்போ கொஞ்சம் கம்மி. ஏன்னா கொஞ்சம் நாங்கள் 2 நாளாக தண்ணி அடிக்கல, மழை பெஞ்சதுனால தண்ணி அடிக்கல. நல்ல ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருக்கிற இடத்துல நம்ம பார்த்தோன்னா நிறைய கொத்தாக வரும். இப்போது இதில் வந்து நல்லா ப்ரீடாக ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே வாங்க, இப்படி பாருங்கள் ஜி, இதை காமிங்க. இதை பார்த்தீங்களா, கிரானியூல்ஸ் நிறையா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சாணி வந்து இப்படி தாங்க போட்டோம். ஓகே, இந்த லெவலுக்கு போட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கிரைன்ஸ் இருக்கு. இப்போ போய் இதை நான் எடுத்தேன்னா கலந்து வரும். அதனால நல்லா ப்ரீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். இது புது சாணிங்க. அது இப்படி இருக்கிற சாணி, இப்படி இருக்கிற சாணி இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் பண்ணி இப்போ மேலே பேர் கொண்டாந்து தள்ளிடுதுங்க. அவ்வளோதாங்க. இது சரி சார், ஜலிக்கிறது பார்க்கலாமா சார்? நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் அடுத்தது முறையில் எடுக்கிறது பார்த்துட்டீங்க. இப்போ ஜலிக்கிறத பார்க்கலாம். இது ஃபைனலா சார்? அதாவது ஃபைனல் ப்ராடக்டில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக சாணி அங்கே போட்டுட்ருக்கோங்க. இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டு. இங்கே பாருங்கள் மண்புழு எவ்வளோ இருக்கு. இப்போது இது வந்து இன்னொரு கொஞ்சம் விட்டோன்னா, வெயிலில் விட்டோன்னா இன்னும் உள்ளே போயிடும். இன்னும் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலோட வழிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ மண்புழு இருக்குங்க சார்? இது வந்து எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ என்னென்னா இது கம்மிங்க பாருங்கள், எல்லாம் எங்க. இது ஒரு வெரைட்டிங்க. இன்னொன்று வந்து செக்கச்சவேல்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள், இதோ பாருங்கள். ஆமாம் ஆமாம். இது வந்து ஒரு வெரைட்டி. இப்போது நம்ம ஃபார்ம் மேனேஜர் இவர் தாங்க, மிஸ்டர் சுகுமார். இவர் தாங்க ஐயா பாருங்கள். இவர் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாரு. இங்கே வந்து எப்படி டெய்லி டே டு டே அஃபேர்ஸ் டோட்டலாக பார்த்துக்கிறது இவர் தான். எப்படின்னா சாணி கொண்டாந்து வெளியே உள் சாணியை கொண்டாந்து தொட்டியில் கொட்டுறதும், வெளி சாணியை வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றதையும் எல்லாம் கலந்து கிட்டத்தட்ட 5-6 பேர் ரெகுலராக வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணி இங்கேயே இருந்து மேனேஜ் பண்ணுறாரு. வெளியிலேருந்து சாணி அவர் டிராக்டரில் கொண்டாந்து இறக்கிட்டு நமக்கு ஃபுல்லாக கொண்டாந்து இறக்கிடுவாருங்க. ரெடி பண்ணி நம்ம ஒன்லி ஓவரால் மேனேஜ்மெண்ட் தான். அவர் இண்டிவிஜுவல் மேனேஜ்மெண்ட் அவருங்க. இவர்கிட்ட வந்து இப்போது நீங்கள் ஜலிக்கிற முறையும் அதுக்கப்புறம் விலைப்பட்டியலையும் அவரோட சேர்ந்து நானும் பேசுகிறேன். விலை விவரம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்கிட்ட கேட்குறேன். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுகுமார். அப்படிங்களா? சரி, இந்த ஃபார்மில் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 3 வருஷமாக ஒர்க் பண்ணேன். அப்படிங்களா? சரி. இப்போ அங்கேருந்து மண்புழு உரம் பற்றி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொன்னார் ஐயா. அங்கேருந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? அதுலேருந்து ஒரு அங்கெல்லாம் எடுக்கணும். அந்த நாக்குப்பூச்சி சாப்பிட்டு மேலே அந்த ஆய் போகிறது தான் நம்ம எடுத்து ஆற வச்சு உட்காந்து வந்து கொட்டி கொட்டிடுவீங்களா? இது எடுத்து வந்து கொட்டி இதுலேருந்து வாரி போட்டு ஜெலிச்சு மூட்டை பூச்சி இல்லை கொஞ்சம் பொறுமையாக மூட்டை பூச்சி நாங்கள் 50 கேஜி, 1 கேஜி வந்து 8 ரூபா, 50 கேஜி வந்து 400 ரூபா. சரிங்க. அங்கே எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வந்து இதில் கொட்டிடுவீங்களா? எடுத்தாந்து ஆற வச்சு அங்கே உக்க தள்ளுவோம். ஏன் ஆற வைக்கிறீங்க? என்னக்கா? அது ரொம்ப ஈரமாக இருந்ததுனாக்கா புட்டை கட்டிட்டோம். அதனால் லேசாக ஆற ஓட்டோம்னாக்கா அது மாதம் கணக்கில் வச்சுருந்தா கூட அது ஒன்றே ஆகாது. கிளகலகள்னு நல்லா இருக்கும். நனையாமல் பார்த்துக்கணும். அது நனையாமல் பார்த்துட்டோம்னா வருஷம் கணக்கில் கூட நல்லா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அங்கேருந்து எடுத்து அதுலேருந்து இதில் ஜல்லாலில் போட்டு ஜெலிச்சு மூட்டை பிடிப்போம். மூட்டை பிடிச்சி தச்சு
அதுக்கப்புறம் செடிக்கு பூ செடிக்கு ஒன்றாலும் வைக்கலாம், நெல் பயிருக்கு ஒன்றாலும் வைக்கலாம், எந்த செடிக்கு ஒன்றாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா துளுப்பு வரும். ஏன் நீங்கள் ஜலிக்காமையே போடலாம், எதுக்கு ஜலிச்சு போகிறீங்க, என்ன காரணம்? ஜலிச்சாக்கா அதில் கல்லெல்லாம் வரும். எதுங்க ஏதோ இந்த மாதிரி இருக்குங்களா? எது அது மாதிரி வரும். அது வந்து ஓரம் கட்டுருவோம். நல்ல தரமாக கொடுப்போம். ஓகே. எப்படி இருக்கும் காட்டுங்களா? அது அதோ தைக்காமல் இருக்கு பாருங்க. இதுதான் தரமாக இருக்கா? இதுதான். நம்ம அப்படியே கொடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். ஜெலிக்காம கொடுன்றீங்களா? இது ஜெலிச்சுது, அது ஜெலிக்காம. சரி, இதை போட்டால் என்ன ஆகும் பயிருக்கு? பயிருக்கு வந்து நல்லா துளுப்பு வரும், பூ நல்லா கொடுக்கும். நம்ம இது வச்சோம்னாக்கா நம்ம யூரியா பொட்டாசு போடுறோம்ல நெல் பயிருக்கு, அதை விட நல்லா இது தரமா இருந்து. எவ்வளோ கொடுக்கணுங்க இது ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு வந்து 3 மூட்டை கொடுக்கலாம். 3 மூட்டைனா ஒரு கிலோ மூட்டை எவ்வளோ? ஒரு மூட்டை 50 கேஜி. அது 3 மூட்டை 150 கிலோ ஒரு ஏக்கருக்கு. அது போட்டால் போதும். எல்லா பயிருக்குமா இல்லை இந்த பயிருக்கு 150 கிலோ? எந்த பயிருக்கு ஒன்றாலும் போடலாம். ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை போட்டால் போதும். 3 மூட்டை போடணும். சரி, ஓகேங்க. சரி, விற்பனை அப்படிங்கும்போது எங்கே விற்பனை பண்ணுறீங்க நீங்கள்? யார் வந்து இங்கே கேட்டாலும் கொடுப்போம். விற்பனை பண்ணுறீங்க. எவ்வளோ விலை என்னங்க? 400 ரூபாய் 50 கேஜி. 50 கேஜி 400 ரூபா. 400 ரூபாய். கிலோ வந்து 8 ரூபாய். சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மண்புழு உரம்னா எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற விஷயத்தெலாம் வந்து நம்மளோட ஐயா சொல்லியிருந்தாரு. ரொம்ப விளக்கம் கொடுத்துருந்தாரு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எனக்கு இவ்வளவு தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரி.